ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோவாவோட டே 3ல என்ன பண்ணோம் அப்படின்றது தான். ஸோ இது பார்ட் 3 வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நாங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்பி டேரெக்டாக வந்து கோவிலுக்கு தான் போனோம். ஃபஸ்ட்டு வந்து பாலாஜி டெம்பிள் போனோம். அதுக்கப்புறமா வந்து மங்கோஷி டெம்பிள் போனோம். ஸோ இது ரெண்டுமே வந்து நான் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து கோவா ஓல்டு சர்ச்சுக்கு போனோம். ஸோ செம வெயில். கோவா ஓல்டு சர்ச் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, ஆனால் வந்து செம வெயிலாக இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தோன்னா வந்து ஒரு பெரிய மரம் இருந்தது. அங்கே வந்து நிறைய சேர்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அங்கே ஆல்ரெடி ஆக்குபைடு எல்லாருமே. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தோன்னா வந்து நியூ சர்ச்சும் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ நாங்கள் இந்த ஓல்டு சர்ச் கோவாவில் போயிட்டு உள்ள மியூசியம் மாதிரி இருக்குது. ஸோ அங்கேயும் போனோம். ஸோ ஒருத்தருக்கு வந்து 20 ரூபீஸ் டிக்கெட்டு. ஸோ அதுவும் உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நியூ சர்ச்சுக்கு போனோம். நியூ சர்ச் வந்து செம வெயிலாக இருந்ததுன்றதுனால அது இந்த போல் வெளியிலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறமா அங்கேருந்து லஞ்ச் முடிச்சுட்டு டோனாபாலா பீச் போனோம். ஸோ இது வந்து டோனாபாலான்றது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு லவ் அதுக்கான ஒரு இது வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதோட கதை இல்லாமல் அங்கே எழுதியிருப்பாங்க. ஒரு ஃபிஷர்மேனை வந்து ஒரு பணக்கார பொண்ணு ஒன்று லவ் பண்ணாங்க. அவங்க வீட்டில் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த கடலில் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதனால் அங்கே வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஒன்று சொல்லணும்னா வந்துட்டு நம்ம கங்குவா படம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்குல்ல, பிடிச்சது நான் தான், அந்த வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த இடமும். ஸோ இதுவும் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஏரியா. கொஞ்சம் வெயிலாக இருந்தது, பட் மேலே அந்த படிக்கட்டுலாம் ஏறி போயிட்டு அந்த இடத்துல நிற்கிறப்போ காற்று சூப்பராக அடிச்சது. அங்கே போயிட்டு ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே போனோன்னா வந்துட்டு நல்லா காற்றடிக்கும். அங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி மிராமர் பீச் போனோம். ஸோ மிராமர் பீச் வந்து இது வந்து நார்த் கோவாவில் இருக்கிற பீச்சு. ஸோ இதுவும் வந்துட்டு இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, பட் நம்ம நார்மல் பீச்சுக்கு எப்படி போவோமோ அது மாதிரி மண்ணெல்லாம் இருந்தது, தண்ணியில் வந்துட்டு நம்ம விளையாடலாம், என்ன பண்ணலாம். இங்கே கிளாக் ரூம் இருக்க மாதிரி தெரியல. இங்கே வந்து இந்த ட்ரீஸ்லாம் தெரியுதுல்ல, ஸோ அங்கே தான் போயிட்டு ரெஸ்ட்ரீட்ஸ்லாம் பண்ணிட்டோம். நார்த் கோவாவில் பார்த்தோன்னா வந்து நிறைய பீச்சில் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதெல்லாம் இருக்கும். இதில் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கிடையாது, பட் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லலாம். பீச் பார்த்துட்டு அன்றைக்கி அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். தென் நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பி ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டன் ஹவுஸ் போனோம். ஸோ ஃபவுண்டன் ஹவுஸ் வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி ரீஸ் மேங்கோஸ் ஃபோர்ட் போனோம். ஸோ இந்த ஃபோர்ட் வந்து பார்த்தோன்னா வந்து போர்ச்சுகீஸ் ரூல் பண்ணிட்டு இருக்கிறப்போ இதை வச்சு தான் இந்த இடத்துல தான் வந்து ஹைட் ஆகி எதிரிகளை வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. நிறைய சுற்றி பார்க்கறதுக்கான இடமும் இருக்குது, அண்டு இதுவும் கொஞ்சம் நடக்கணும். பட் கீழே வந்து நமக்கு இளநீர் கடை, ஜூஸ் கடை எல்லாமே வச்சிடுறாங்க. ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஹிஸ்ட்ரி பற்றி ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருக்கு. அந்த டைமில் போர் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த பீரங்கிலாம் இருக்குல்ல, அதெல்லாமும் அந்த இடத்துல இருக்குது. அதுலேருந்து அங்கேருந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம், சுற்றி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடமும் இருக்குது. ஒரு ரூம் மாதிரி இருக்குது, நம்ம உள்ளே போய் உட்காந்துக்கலாம், அங்கே ஃபேன் இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம சுற்றி பார்க்குறதுனா அதை சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு செமையான இடம். அங்கேருந்து பார்த்தா ஒரு பெரிய பீச்சுமே தெரியும். ஸோ அது வந்து கொக்கோ பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம ரைடு போனோம்னா வந்து டால்ஃபின் குதிக்கிறது அதெல்லாம் காமிப்பாங்க. நாங்கள் போகல, பட் அதில் வந்து அதுதான் அதுக்கு ஃபேமஸான இடம். ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்துட்டோம்னா ஒரு 1 hour நம்மளை வந்துட்டு ஷிப்பில் கூப்பிட்டு போவாங்க. அங்கே டால்ஃபின் குதிக்கிறதுலாம் வந்து காமிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பீச் தான் அது, அங்கே கொக்கோ பீச் அதுதான் அது. ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட பிளான் டேரெக்டாக வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறது தான் இருந்தது. ஸோ ஏர்போர்ட் போகிற வழியில் வந்து பார்த்தோம்னா வந்து பிர்லா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கட்டியிருக்காங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளை நான் ஷார்ட்ஸ்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், பட் இதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்குது. இது வந்து ஈவினிங் டைமில் இன்னுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே லைட்ஸ்லாம் போட்டுருவாங்க, இங்கே ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டு சாங்ஸ் எப்போவுமே ஓடிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு வைப் கொடுக்குற மாதிரியான ஒரு இடமா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டெம்பிள் பார்க்கணும் கோவாவில், இல்லைனா வந்து ஏர்போர்ட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது ஃப்ளைட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மஸ்ட் விசிட் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான பிளேஸ்.
ஸோ இந்த கோயில் முடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸில் ஏர்போர்ட் ரீச் ஆகிடலாம். ஸோ ஏர்போர்ட் போயிட்டு நாங்கள் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எந்த இடத்துல வந்து இதெல்லாம் புக் பண்ணியிருந்தோம், இந்த ஹாலிடே பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தோம், ஹோட்டல்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஃபுல் பேக்கேஜில் எவ்வளோ செலவாச்சு அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.